தலை வலிக்குது. பரவாயில்ல, நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஓகே தானே? நல்லா இல்லை. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர். நல்லா இருக்கு ஜி, பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு சார், சூப்பராக இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. சாரோட ஆக்டிங் சொல்ல வேண்டியதில்லை, அதில் புதுசு தான். அதில் பட்டாசு கிளப்பிச்சு. காஞ்சனா 2 விட காஞ்சனா 3 உண்மையாலுமே நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. சார் ஆக்டிங் ஃபர்ஸ்ட் 2க்கும் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்கு. அவங்க அதான் ரோசி நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு. த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நான் பயமாக தான் இருந்துச்சு. எல்லாமே தி பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதுவும் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் படமே இப்படி தான் பார்த்துட்டே இருந்தேன் பயத்தில். காமெடிக்கு அளவே கிடையாது. கோவி சர்லா மேம்லேருந்து ஸ்ரீமான் சார்லேருந்து பயங்கரமாக பின்னி எடுத்திருக்காங்க. ரெண்டுமே கலந்துருக்கு சார், எல்லாமே கொடுத்துருக்காங்க. சென்டிமெண்ட்லேருந்து சரி, என்டர்டெயின்மெண்ட்லேருந்து சரி, எல்லாமே கலந்துருக்கு. ஓவியா மேம் ஆக்டிங் எப்பயும் போல தான், எல்லாத்துலேயும் நல்லா இருக்க மாதிரி தான் இல்லையா நல்லா இருக்கு. கண்டிப்பாக காமெடி இருக்குது, த்ரில்லரும் இருக்குது. என்ஜாய் பண்ணுற இடத்துல என்ஜாய் பண்ணலாம், பயப்படுற இடத்துல கண்டிப்பாக பயப்படலாம். அண்ட் எல்வின் சாரோட டான்ஸ் செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து பட்டையை கழிப்பிட்டார், இருக்காரா இல்லையானே தெரியாமல் இருந்தது. பட் ஆனால் சஸ்பென்ஸில் இருந்துச்சு. என்னோடய என்ஜாய்மெண்ட்டு நான் 3-4 டேஸ் ப்ரிவியூ பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் விசில் வச்சு கிளாப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் எங்கே ப்ரிவியூவில் பார்த்தனோ விசில் வச்சு கிளாப் பண்ணணும், அதே மாதிரி ஆடியன்ஸும் அதே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஓப்பனிங், அதே மாதிரி தேர்ட் பார்ட்லேயும் கிடச்சிருக்கு. இது நான் வந்து கடவுளுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் மொத்தம் பொதுமக்கள் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லப்படுறேன். டெஃபினட்டாக நானும் ஃபேனோட ஃபேனாக தான் கத்தி பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு லாரன்ஸ் தம்பியாகவும் இங்கே வரதுக்காக ஒரு காஞ்சனாவோட ஃபேனாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஒரு ஃபேனாக என்னை ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுங்க. தயவு செஞ்சு போய் எல்லோரும் தேட்டரில் பார்த்தீங்கன்னா. ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, மரண பயத்தை காமிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2.5 hours நாங்கள் எங்களுடைய துக்கத்தை இதெல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக வந்து பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் சீன்லாம் அம்மாவெல்லாம் வந்து ரொம்ப அழுதுட்டாங்க என்கிட்ட வந்து. ஸோ ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த மாதிரி விஷயஸ் எல்லாம். ஸோ சார் வந்து இந்த படத்தில் எங்கே இருக்கிறதுனால லாஸ்ட் டைமில் வந்து குத்துன்னு குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கு நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்கிற மாதிரி இருக்கீங்கன்னாங்க. லாஸ்ட் டைம் வந்து நல்ல ஒரு சாங்ஸ், நல்ல ஒரு இது பண்ணி. ஆமாம், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சாங்கு. நான் அண்ணங்கிட்ட நான் விருப்பப்பட்டு கேட்டேன். நான் முடிஞ்சால் ஏதாவது ஒரு சின்ன பிட்டு ஆட வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கடைசி வரைக்கும் கூப்பிடல. ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வாப்பா ஆடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிட்டு ஆட வச்சார். ஸோ அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த டைமில். இது இந்த படம் முடிஞ்சோடனே அஃபிஷியலாக அண்ணன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். அவர் வாயால் பண்ணால் எனக்கு சந்தோஷம். அதனால எதுவும் சொல்ல போகல. படம் செம்மையாக இருக்குண்ணா, எல்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. எல்லாரும் டான்ஸ் செம்மையாக இருக்கு, சாங்லாம் சூப்பராக இருக்குது, கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு. மாஸ்டர் பற்றி சொல்ல வேணாம், சூப்பர், செம்ம டபுள் பக்கா மாஸ், கிழி கிழி கிழி, சூப்பராக இருந்துச்சு சார். பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, செம்ம பக்கவாக இருந்துச்சு. ராகம் இல்லை சார். செம்மையாச்சு பக்கவா. முதல்ல மாஸ்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சூப்பர் படம், செம்ம மெசேஜ். அவர் ரியல் லைஃப்பில் அவர் என்னென்ன இது சந்திச்சாரோ அதை படமாக எடுத்திருக்காரு. சென்டிமெண்ட் பயங்கரமாக இருக்குது, சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப தூள் படம், செம்ம தூள். நல்லா இல்லை சார், ஓகே தான் சார். காஞ்சனா சீரியஸ் மாதிரிலாம் இல்லை, இது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது கேட்டால். நல்லா இல்லை, சீரியஸாக நல்லா இல்லை. ஒரு மாதிரி கண்டென்ட்டும் சரியில்லை, கண்டினியூட்டி இல்லை மூவியில். காமெடிலாம் கோவம் வர மாதிரி இருக்குது. பேய் வர சீன்லாம் பயம் வரல. தேவையில்லாமல் ஓவியெல்லாம் போட்டு தேவையில்லாமல் கிராமர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு மாதிரி தேவையில்லாத அட்டெம்ப்ட். இது நல்லா பண்ணியிருக்கலாம். சுத்தமாக இல்லை. காஞ்சனாலாம் பார்த்தா நிறைய எனக்கு ஜர்காசி தேட்டரில். காஞ்சனா 2 கூட நல்லா இருந்துச்சு. இது சுத்தமாக என்ன சொல்ல வராங்கன்னே ஒன்றும் புரியல. அதான் எங்களுக்கும் தெரியலையே, எங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம். பார்த்தவங்களுக்கே ஒன்றும். சாமி படம் இது பேய் படம் வச்சு சாமி படத்தை வச்சுருக்காங்க. அதுதான் சாமி படம் தான் இது. இல்லை கிளைமேக்ஸ் ஃபுல்லாக சாமி தான். அம்மன் தான் வராங்க. போட்டு காமிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இல்லை, சூப்பராக இருந்தேண்ணா. லாரன்ஸ் தான் போகலாம், எத்தனை போகலாம். பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி தான் அப்படியே கொண்டு வந்துருக்காரு. இல்லை சார், அவ்வளோ ஒன்றும் ஒரு இதாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தேவை கொஞ்சம் சும்மா நார்மல் தான், அவ்வளோ நல்லா இல்லை. சூப்பராக இருக்குங்க.
என்ஜாய் பண்ண மூவி, நல்லா என்டர்டெய்னராக இருக்குது, கண்டினியூட்டி இருக்குது, சூப்பராக இருக்குது. எக்ஸ்பெக்டிங் ஃபார் 4 and 5. சூப்பர். நைஸ், நல்லா இருந்துச்சு.